நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கிப்பார். அன்பின் தேவனே உம்மை துதிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை கீர்த்தனம் பண்ணுங்க. வானக சிறகட்ட தேவன், இதோ எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன், தடைகளை உடைக்கிற கர்த்தர், எங்கள் முன்னே நீர் நடந்து செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சகல இருள்கள் வேத வசனத்தை அறிந்து கொள்ளாதபடிக்கு சிந்தனையை கட்டுகிற சகல சர்பத்தின் வல்லமைகளை வெட்டுகிற ஆவிக்குரிய ஓட்டத்தை குறித்தோம், அதில் வருகிற பாரத்தை குறித்தோம், நெருங்கி நிற்கிற பாவத்தை குறித்தோம் நாங்கள் அறிந்து கொள்ள, அதை தள்ளிவிட, அதில் எச்சரிக்கையாய் இருக்க. ரிமாத்தே கபலா ஷதுரிமிகா லௌதுடுபுரிபிலி கதுடகதடகதடகலபா. கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. லாபா ஷாகா லாபா தடபா. எல்லா தடைகளை உடைக்கிற இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற இதோ உன்னத பாதுகாப்பு. லா பூரேமேஷே லா கா தா டா கா லா பா கா தா டா பா. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதோ மாம்சத்தின் இச்சை அனைத்தையும் நாங்கள் எரிக்க, எங்களுடைய சரீர இச்சைகளுக்கின்படி நாங்கள் நடக்காதபடிக்கு தூளே பூரா ஷத்தரி வலபா லௌகா துனி மேஷி கபரா துடகதடகதடபா. ஆவியில் நடக்க கிருபை தருவீராக, ஆவியில் ஓட கர்த்தர் நீர் கிருபை தருவீராக. ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க பண்ணுகிற தேவனே, எங்கள் ஓட்டத்தில் நாங்கள் தனியாய் நடக்கவில்லை, கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசித்து நடக்க கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. பாரிமாலா தூராமா ஷடா துலேபா தோலாமா ஷபா தேரேபே நேகபாலா சுதாடகபாலா ஷகதடகதடகதடபா. ஒவ்வொரு நிமிஷம் ஒரு 2 நிமிடம் மாத்திரம் நம் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? இந்த ஜூம் மீட்டிங்ல, இந்த ஐக்கியத்துல நீர் என்னோடு கூட பேச வேண்டும், நீர் என்னோடு கூட இடைப்பட வேண்டும், நீர் என்னோடு கூட உறவாடணும், சம்பாஷிக்கணும். என்னில் குறைவுகள் எத்தனை இருக்கிறது தகப்பனே, அதை வெளிப்படுத்தி காட்டும். லார்ட், யூ டாக் டு மீ prophetically, oh Father. Today ரபேஷே காத்து ராபாலா ஷாதுரி பல கதட கதடபா. நீர் சொன்னால் போதும், அதை நான் செய்வேன், அதை நான் செய்வேன். லேபா ருஷே தோராலா ஷாகரா நோத்தரா ஷிரிபாலா கடடடகடகடகடபா. இருளின் கிரியைகள் மடங்கடிக்கப்படட்டும், தடைகள் உடையெடுந்து வெளியில ஜூம் மீட்டிங்ல ஜாயின் பண்ண முடியாதபடிக்கு தடை பண்ணப்பட்டு இருக்கிற எல்லா கிரியைகள் மடங்கடிக்கப்படட்டும். எல்லா நண்பர்கள் இதோ இந்த ஐக்கியத்துல மறுபடியும் வந்து ஜாயின் பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விட்டு போனவர்கள், இதோ பின்வாங்கி போனவர்கள் எல்லாரையும் திரும்ப கொண்டு வாரும் தேவனே, திரும்ப கொண்டு வார். லேகா பாருஷி காரகதடபா. அக்கினியை போட வந்தேன் என்று சொன்னவரே, அக்கினியை போடும், அக்கினியை போடும். தோரி கேஷை கலபா ஸ்பிரிட் ஆஃப் கோமரேடியன் தீப்பிடிச்சு எரியேசுவின் நாமத்தினால எரி. இந்த வேளையில எரிமாத்துரா ஷபரகதடகதடகதடகதடகதடபா. கட்டுகள் யாவும் கொண்டையெடுந்து வேளையில துதி கன மகிமெல்லாம் தருகிறப்பா. மீட்பெரும் ரட்சகரமாகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். Praise Lord. கர்த்தர் நல்லவர். Thanks for joining. கரெக்டா 9:25 அந்த டைம்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அப்படியே நம்ம 9:30 ஷார்ப்பா ஜெபத்துல அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நமக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும். 10:30க்கு மேல நான் உங்களோட டைம் எடுக்க விரும்பல. பட் ஆவியானவர் சில நேரத்துல இடைப்படும் போது ஆவியானவர் தடுக்க நான் விரும்பல. அல்லேலூயா. அதே மாதிரி நேத்து நம்மளோடு கூட கர்த்தர் ஆவிக்குரிய ஓட்டம் என்றால் என்ன, அதில் வருகிற பாரம் நம்முடைய வேகத்தை எப்படி கம்மி பண்ணிடுது, இந்த வேக தடைகளை நாம் நீக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். அல்லேலூயா. தன் பேர் ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. இல்ல 2 காரியம் இல்லையா? ஒண்ணு பர்டன்ஸ், பாரங்கள். ஆமென். 2வது ஒரு காரியம் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம். இது 2த்தையும் சொல்லணும். அல்லேலூயா.
பாரத்தை தள்ளாம வெறும் பாவத்தை மட்டும் தள்ளிக்கிட்டு இருக்க கூடாது. சில பேர் பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிருவாங்க கர்த்தர்கிட்ட, ஆனா பாவத்தை தள்ள மாட்டாங்க. பக்கத்திலே இருக்கும் பாவம், அதை தள்ள மாட்டாங்க. அல்லேலூயா. இரண்டு காரியத்தையும் தள்ளினாதான் நீங்க ஓட்டத்தை ஜெயத்துடன் முடிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். தொடங்கும் போது நல்லா ஃபாஸ்டா தொடங்குற மாதிரி இருக்கும். ஆனா நேரப்பட பிசாசு நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத பாரங்களை நம் மீது சுமத்துவான். எச்சரிக்கை. அல்லேலூயா. ஆமென். அதை குறித்துதான் நேத்து நம்ம தொடங்கணும், ஸ்டார்ட் பண்ணோம். நேத்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் கொடுத்தேன். ஒரு 3 விதமான பாரங்கள். ஒன்று உலகபூர்வமான, அல்லது கப்பல்ல பவுல் இருக்கிற அந்த கப்பல்ல அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரத்துல அவர் போய்கொண்டிருக்கும் போது அங்கே கோதுமை மூட்டைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது வியாபாரத்துக்காகவோ எதிர்காலத்திற்காக பயன்படும் என்று நினைத்து அவர்கள் அந்த கப்பல்ல வைத்திருக்கிறாங்க அந்த கோதுமை மூட்டை. அல்லேலூயா. அத அவர்கள் தள்ளி விட்டு கப்பலை லகுவாக்கினார்கள். வேதவசனம் சொல்லுவது. ஒருவேளை நேற்று ஜாயின் பண்ணாதவர்கள் அல்லது நேற்று லேட்டா ஜாயின் பண்ணவங்களுக்கு அந்த வசனத்தை நான் மறுபடியும் காட்டுறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆவது அதிகாரம் 38ஆவது வசனம். வசனத்தை மறந்துடவே கூடாது. திருப்தியாக புசித்த பின் அவர்கள் கோதுமையை கடலிலே எரிந்து கப்பலை லகுவா, கடல்ல எரிய வேண்டிய காரியங்களை எரிஞ்சிடணும். அல்லேலூயா. நான் முன்னமே சொன்னேன், கடல் என்பது உலகத்தை குறிக்கும். உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் வழிபாடுகள், பாபிலோன் கூட சொல்லலாம் இல்லையா? உலகத்தின் வழிபாடுகள் கடல் இல்லையா? சகல ஜாதிகள், ஜனங்கள், கடல். அல்லேலூயா. ஆமென். கடல்ல கடலுக்கு சார்ந்தவைகளை கடலுக்கு கொடுத்துடணும். அல்லேலூயா. அதை நம்ம சேர்த்து வைத்துக் கொண்டிருக்க கூடாது. அல்லேலூயா. அது நம்மை பாரப்படுத்தி விடும். நம் ஓட்டத்தை வெயிட் ஆகும் இல்லையா? ஓட்டத்தை, நம்ம ஸ்பீட, வேகத்தை கம்மி பண்ணிடும். Be very, very careful. Hallelujah. Burdens that hinders your speed. Hallelujah. Hinders your haste. You must be hasteful. துரிதமா ஓடணும். அந்த துரிதத்தை அஃபெக்ட் பண்ணும் இந்த பாரங்கள். ஹல்லேலூயா. இப்ப நல்லா கவனிங்க. 2 பேர் ஒரு பந்தய சாலையில ஓடுறாங்க. ஒருத்தர் கிட்ட ஒரு 10 கிலோ 20 கிலோ வெயிட்ட கொடுத்து ஓட வைக்கிறீங்க. இன்னொருத்தர் லகுவா ஓடுறார். அவர்கிட்ட எந்த பாரமும். அவர் ஓடி முன்னாடி போயிடுவார். இவன் கடினப்பட்டு ஓடுகிறது நிமித்தம் சோர்வடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆமென் சொல்றீங்க. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஐ வில் சே, ஆவிக்குரிய ஓட்டத்துல நீங்க சோர்வடைகிறதின் காரணம் என்ன? தேவையில்லாத பாரத்தை உங்கள் மீது போட்டுக் கொள்வதுதான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்க. சோர்வு அடிக்கடி வருது பாத்தீங்களா? என்ன பைபிள் படிச்சு என்ன பிரயோஜனம்? என்ன ஜெபம் பண்ணி, என்ன ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்ணி என்ன பிரயோஜனம்? சோர்வு வருதுல. நல்லா கவனிங்க. இந்த சோர்வு ஏன் தெரியுமா சில நேரங்கள்ல வருது? தேவையில்லாத பாரங்களை நீங்கள் போட்டுக் கொள்ளுகிறீர்கள். ஆமென் சொல்லுவீங்க. அல்லேலூயா. எபிரேயர் 12ல 2வது வசனத்துல இயேசுவை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. நீங்க அதிகமா ஒர்க் பண்ணும் போது இளைப்பு வரும் இல்லையா? டயர்ட்னஸ், இளைப்பு. ஆமென் சொல்லுவீங்க. அல்லேலூயா. போட்டிருப்பாரு. நீங்க இளைப்படையாதபடிக்கு. அந்த இளைப்பு உங்க ஆத்துமாக்கள்ல சோர்வு விடும். அல்லேலூயா. சரீர சோர்வு வர்றது நேச்சுரல். அது நான் 24 hours ஒர்க் பண்ணுவீங்களா? 18 hour 9 hour ஒர்க் பண்ண உடனே சரீரம் என்ன ஆயிடும்? சோர்வாயிடும். நீங்க என்ன வேலை வேணா செய்யுங்க. 9 hours கண்டினியூஸா ஒர்க் பண்ணுங்க,
சரீரம் சோர்வடையும், சரீரம் சோர்வடைய செய்யும். அது விழுந்து போன சரீரம், அழிந்து போகக்கூடிய மாம்சம், அது ஃபைன். இயேசுவே சரீர பிரகாரமாய் தூங்குகிறார் இல்லையா? இயேசு தூங்கிட்டாருன்னு சொல்லக்கூடாது. அவர் தூங்கினார், அவர் முழித்தார். அவருக்கும் சரீர பிரகாரமா என்னென்ன கஷ்டம் நம்ம பட்டோமோ அதெல்லாம் பட்டார். புரியுதா? அதை நல்லா கவனிங்க. உங்கள் ஆத்துமா சோர்வடைய விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா அப்படின்னு சொல்லாமா? உங்கள் ஆத்துமா துரிதமாய் ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓட வேண்டும். ரஷை காத்தலாம் மேன். இந்த பாரங்கள் உங்களை என்ன பண்ணிரும்? இளைப்படைய எழுதிடும். burdens will make you tired. இளைப்படைய, அந்த இளைப்பு உங்களை சோர்வடையும். ஆமென். இளைப்பு என்ன பண்ணும்? சோர்வடையும். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். இளைத்து போனவன் சோர்வடைந்து விடுவான். வாலிபன் இளைப்படைந்து இடறி விடுவான். வசனம் இருக்கு பார்த்தீங்களா? ஏசாயா 40 அது கொடுத்திருப்பேன். ஏசாயா 40வது அதிகாரம் கடைசி வசனம். கடைசி வசனத்துக்கு முன்னாடி வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவன் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். பாத்தீங்களா? எங்கெல்லாம் இளைப்பு வருதோ அங்க சோர்வு வரும். அல்லேலூயா. எங்கெல்லாம் இளைப்பு, டயர்ட்னஸ், இளைப்பு வருதோ அங்க சோர்வு வரும். ஆவிக்குரிய இளைப்பு, ஆவிக்குரிய சோர்வு. வாலிபரும் இடறி விழுவார். அப்படின்னு அர்த்தம்? இந்த பாரம் உங்களை சோர்வடைய பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல அந்த ஓட்டத்தை நிறுத்திரும். ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான் பந்தய சாலையில, சோர்வடைஞ்சிட்டான் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல cannot take speed. He will start to, he will not run. He will cease to run. அல்லேலூயா அப்படின்னு சொல்லாமா? அவன் ஓட்டத்தை நிறுத்தி விடுவான். எச்சரிக்கை. அல்லேலூயா. கதை சொல்லுகிறார், நீ பாரத்தை அகற்ற வேண்டும் மகனே, மகன். ஆவிக்குரிய ஓட்டத்தில் பாரத்தை அகற்றி விட. அல்லேலூயா சொல்லாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். தேவையில்லாத உலக கவலை வாழ்க்கையில உங்களை வளர விடாது, உங்களை ஓட விடாது. ஆமென். இயேசு கிறிஸ்து முதலாவது ஒரு ஊமை விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். பேரபிள் ஆஃப் சோவர் இல்லையா? லூக்கா 8ஆம் அதிகாரம் எடுக்கிறீங்களா? லூக்கா 8ஆம் அதிகாரம், லூக்கா 8வது அதிகாரம் 14வது வசனம். லூக்கா 8வது அதிகாரம் 14வது வசனம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். They will listen to the word of God. விதை அவர்கள் இருதயத்தில் விதைக்கப்படும். ஆனால் அவர்களுடைய இருதயம் நல்ல நிலமாய் இல்லாமல் முள்ளுள்ள நிலமாய் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லலாமா? முள்ளுள்ள நிலமா அது இருந்துச்சுன்னா போடப்படுற தேவனுடைய வார்த்தை வளராதபடிக்கு அந்த முள் நெருக்கிறது. அதான போட்டிருக்கு இல்லையா? வசனத்தை இந்த இடத்துல வாசிக்கிறேன். ஊமையை ஃபர்ஸ்ட் வாசிக்கிறேன். 7வது வசனம். சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 7வது வசனம். முள்ளுள்ள இடங்கள்ல விழுந்து அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினால் உலர்ந்து போயிற்று. அது கற்பாறை நிலை. ஓகே. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் கூட வளர்ந்தது. இதுதான் பாரம். பாருங்க, உங்களுக்கு தேவையான கிருபைகளை, அனுகூலங்களை கர்த்தர் ஆவிக்குரிய ஓட்டத்துல கொடுக்குறார். அது ஓட ஓட நீங்க அது கூட வளர 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 கூடவே பாரங்களும் வளருது, முள்ளும் வளருது. பாருங்க, புரியுதா? முள் கூட வளர்ந்து அதை நெருக்கி ஒரு நாள் அதான் விதை வளருதே, நல்லா கனி தருதேன்ற சூழ்நிலை வரும்போது கனி இல்லாமல் கனியை என்ன பண்ணிரும்? முறிச்சிரும் முள்.
பாருங்க, அது முள்னா என்ன அப்படின்னு சொல்லி கத்து சொல்றாரு. முள்ளுள்ள இடம், 14வது வருஷம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் இப்பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நீ ஓட்டத்தை ஓடும்போது பலன் கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். யூ ஷுட் மூவ் ஃபார்வர்ட். அல்லேலூயா. யூ ஷுட் மூவ் டுவர்ட்ஸ் த கோல். There is a vision. நியமிக்கப்பட்ட ஓட்டம் ஒன்று உனக்கு இருக்கிறது. அந்த ஓட்டத்தில் நீ ஓடும்போது நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ள உலக கவலை வந்துடக்கூடாது. இப்பிரபஞ்சத்துல ஐயோ நாளைக்கு என்ன நடக்கும், பிள்ளைங்களுக்கு என்ன பண்ண போறேன், என் ஃபியூச்சர் என்ன ஆக போகுது, தகப்பன் அதை பார்த்து கொள்வார். உனக்கு கர்த்தர் நியமித்த ஓட்டத்தில் ஓட வேண்டுமானவன் பேசுகிறார். ஓட வேண்டிய ஓட்டத்தை சீர்தூக்கிப்பார். இப்பிரபஞ்சத்திற்குரிய கவலையில் சிக்குண்டு போகாதே, சிக்குண்டு போகாதே. அல்லேலூயா. ஆமென், ஆமென் சொல்லாமா? பாருங்க, ஒரு இடத்துல ஆபிரகாமுக்கு இன்னொரு ஒரு பாரம் வந்து பாருங்க, வச்சுக்கலாமா? ஆதியாகமம் 13வது அதிகாரம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். தான் முதன் 5வது வருஷம். ஆபிரகாமுடனே வந்த லோத்துவுக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. ஆபிரகாமும் லோத்தும் இல்லையா? 6வது வசனம். அவர்கள் ஒருமித்து கூடி இருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதான் பாரம். 2 பேரும் சேர்ந்து இருந்தா பாரப்படுத்துது பூமி. புரியுதா? பாரம், பேர்டன். அல்லேலூயா. தாங்க கூடாது இருந்துதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியால வெயிட் தாங்க முடியலையா? அப்படி இல்ல. இவங்களுக்கும் ஆடு மாடு இருக்கு, ஆபிரகாமுக்கும் ஆடு மாடு இருக்கு. இந்த ஆடு மாடுகளுக்கு வயல்ல புல்லு கொடுக்கணும், ஓகேங்களா, தண்ணி கொடுக்கணும், தவிடு கொடுக்கணும், வைக்கோல் கொடுக்கணும். அங்க இருக்கிற அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் பத்தல. புரியுதா? இட் இஸ் ஓவர் பர்டன் ஃபார் தட் பர்டிகுலர் பிளேஸ். அங்க இருக்கிற லேண்ட்ல அவ்வளவு புல்லு வளைய மாட்டேங்குது. இன்னைக்கு மாடு போய் சாப்பிட்டுட்டு வந்தா காலி, அவ்வளவுதான். ஆடு போய் சாப்பிட்டுட்டு வந்தா காலி, அவ்வளவுதான். திருப்பி வேற எங்கேயாவது போக வேண்டியதா இருக்கு. அங்க இருக்கிற பூமி அவர்களை தாங்க, ஏன்னா ரொம்ப அதிகம். ஆபிரகாமுக்கும் நிறைய ஆடு மாடு, இவங்களுக்கும் கேட்டில்ஸ் நிறைய, கால்நடைகள் நிறைய. அதான் பூமி தாங்க கூட பாரமா இருந்தாங்க 2 பேரும் இல்லையா? அல்லது அவர்கள் குடியிருந்த திங்ஸ். இப்ப பாருங்க என்ன நடக்குது. அவளுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமல் போயிற்று. இதனால என்ன ஆகுது? இப்போ ஆபிரகாமுடைய ஆடு மாடுகள் போய் ஒரு வயல்ல போய் சாப்பிடுது அப்படின்னா, லோத்துடைய ஆடு மாடுகள் அந்த இடத்துல போய் சாப்பிட முடியாது. அப்போ ஆபியஸா என்ன நடக்கும்? ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் லோத்துடைய வேலைக்காரருக்கும் சண்டை வரும். அதான் வந்து 7வது வருஷம். ஆபிரகாமுடைய மந்தை மெய்ப்பெருக்கும் லோத்துவினுடைய மந்தை மெய்ப்பெருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. நம்மிடத்தில் பாரம் இருக்கும் என்றால் சகோதரருக்குள் வாக்குவாதங்கள் வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. உங்களுக்குள்ள எந்த பாரம் இருக்கக்கூடாது. ஆமென். பாரப்படுத்தி கொண்டு நீங்கள் பிரபஞ்சத்திற்குரிய மயக்கத்திலும் பிரபஞ்சத்திற்குரிய கவலையிலும் நீங்கள் சிக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்குள்ள வாக்குவாதம் வரும். இந்த ஆபிரகாமுக்கு இருந்த விஷன் ஆபிரகாமோட வேலைக்காரனுக்கு இல்ல. அதனாலதான் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். மேன், ஆபிரகாமுக்கு இருந்த விஷன் லோத்தோடைய வேலைக்காரர்களுக்கு இல்ல. அதான் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, சபைகளுக்குள்ள, குடும்பத்திற்குள்ள, சகோதரர்கள் மத்தியில் வாக்குவாதம் பண்ணி சண்டை பண்ணுகிறவர்களுக்கு அவர்களுக்கு அழைத்த அழைப்பு ஒண்ணு தெரியாம இருக்கும், அல்லது அந்த அழைப்புக்கு அவர்கள் அர்ப்பணிக்காமலே. அல்லேலூயா. ஆமென். அவர்கள் அழைத்த அழைப்புக்கு அவர்கள் அர்ப்பணிக்காமல் இருப்பார்கள். அந்த அழைப்பே தெரியாது சில பேருக்கு. அழைப்பு இல்லாதவன் போய் சண்டை போட்டுட்டு இருப்பான், வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பான். சண்டை, சகோதரர்கள சண்டை கொண்டு பண்ணி சுண்டு பண்ணி கொண்டிருப்பான்.
ஆபிரகாம் பாருங்க தெளிவா ஒரு டிசிஷன் எடுக்கிறார். வசிக்கலாமா? ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர்கள். கைகளை ஊத்தி அல்லேலூயா சொல்லாமா? சகோதரர்கள். அல்லேலூயா. சகோதரர்கள். நம்ம உள்ள வாக்குவாதம் இருக்கக்கூடாது. ஆமென். அப்போ இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடது புறமாய் போனால் நான் வலது புறமாய் போகிறேன், நீ வலது புறமாய் போனால் நான் இடது புறமாய் போகிறேன். அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம கூட சில லோத்துகள் இருப்பாங்க, தேவையில்லாத வாக்குவாதங்களை பண்ணி கொண்டு தேவையில்லாத பேர்டன் பாரங்களை கொடுப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தா பூமி தாங்கல, பேர்டன். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? பேர்டனை ஆபிரகாம் லகுவாக்கு. கையில வித்து ஆமென். லகுவாக்கு. உனக்குள்ள இருக்கிற லோத்துகளை வெளியே தள்ளி லகுவாகு. லோத்தினுடைய வேலைக்காரர்களை உன்னை விட்டு அகற்றி போடு, தள்ளி போடு. வாக்குவாதம் பண்ணுகிறவர்களுக்கு நீ தூரமா இரு. உனக்கு நீ தூரமா இருக்க வேண்டும். கத்த சொல்றாரு, நீ அவங்க அந்த சைடு போனாங்கன்னா நீ இந்த சைடு போயிடு. கரெக்டா? இடது புறமா போனா வலது. நாம் சகோதரர்கள் என்ற சிந்தனை உனக்கு இருக்கு. அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் அதான் சொல்றாரு. வாசிக்கலாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல அந்த ஓட்டம் எப்படி இருக்கணும்? இயேசுவையே பார்த்து ஓடுங்க. அந்த ஓட்டத்துல இளைப்படையாதீங்க, சோர்வடையாதீங்க. அந்த ஓட்டம் தெளிவா இருக்கட்டும். பாவத்தை நீங்க எதிர்த்து நின்னு ஓடுங்க, அதுக்கு ஜாக்கிரதையா இருங்க அப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே 12ஆம் அதிகாரத்துல 12வது வசனம். 12வது வசனம். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, ஏன்னா சோர்ந்து போயிட்டீங்க, எழும்பி நில்லுங்க. நெகிழ்ந்த கைகளை தளர்ந்த முழங்கால வச்சுட்டு ஓட முடியாது இல்லையா? நிமிர்ந்து நில்லுங்க. முடமாய் இருக்கிற பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள். அப்படியே அந்த ஓட்டத்தை பத்தி பேசிக்கிட்டே வர்றாரு. அப்படி சொல்லும் போது 15வது வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளை தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடி. அல்லேலூயா. தான் அந்த வாக்குவாதம் சகோதரருக்குள்ள, சபைக்குள்ள, குடும்பத்திற்குள்ள வாக்குவாதம், சண்டை. பிலீவர்ஸ்குள்ள, புரியுதா? பிலீவர்ஸ்குள்ள சண்டை, பிலீவர்ஸ்குள்ள வாக்குவாதம். ஏன்? நீ உன்னை பாரப்படுத்திக் கொள்கிறாய். அல்லேலூயா. பாரப்படுத்திக் கொள்கிறாய். ஓட்டம் தெளிவா இருக்கணும். சில நேரத்துல லோத்து நல்லவனா இருப்பான். வேதவசனம் சொல்லுது லோத்து நீதிமான், ஆனா அவன் உன்னை பாரப்படுத்துவான். அல்லேலூயா. அவனை அப்படியே நல்ல தேசத்துக்கு நீ போப்பா அப்படின்னு ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பி விட வேண்டும். கைகளை விட்டு அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். சில நேரத்துல லோத்துகள் நம்ம வாழ்க்கையில இருப்பாங்க, உங்களை பாரப்படுத்துவாங்க. போட்டிருக்கல, பூமி தாங்காது இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமென். இந்த வாக்குவாதங்களுக்கு ஒரு இடத்துல சகோதரர்கள் மத்தியில வாக்குவாதம் வருதுன்னா அதை அகற்றி விடுகிறது ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அந்த வாக்குவாதம் எதனால வருது? யார் அங்க லோத்துன்னு பார்க்கணும். லோத்துனுடைய மெய்ப்பர்கள் அங்க இருக்கிறாங்களான்னு பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். 2 இடம் புதிய ஏற்பாடுல காட்டுறேன். ஷாக்கை கத்துறீங்க. இப்பதான் வெளிப்படுத்துற. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம். பேதுரு, யோவான், அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அந்த ஆதி திருச்சபையில வல்லமையா செயல்படுறாங்க. அல்லேலூயா. சீஷர்களுடைய கூட்டம் பெருகி கொண்டே இருக்கு, சகோதரர்கள் பெருகி கொண்டே இருக்காங்க, பணம் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா பணம் எதுவும் அப்போஸ்தலர்களுடைய காலுக்கு மேல வரல, எல்லாம் காலுக்குள்ள தான் இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை வருது. வாசிங்க. நாட்களிலே சீஷர்கள் பெருகின போது பாரம் சொல்லக்கூடாது, பெருகுறாங்க. கிரேக்கர் ஆனவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாடக விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். முறுமுறுப்பு யாதொரு கசப்பான வேர் சகோதரருக்குள்ள எழும்பாதபடி எச்சரிக்கையா இருங்க. ஆமென். பாருங்க,
என்ன விசாரிக்கல, எங்களோட விதவையை விசாரிக்க மாட்டாங்க. எபிரேயர். கிரேக்கருக்கு என்ன பிரச்சனை? லௌகீக கவலை, இப்பிரபஞ்சத்திற்குரிய கவலை. எத்தனை பேர் புரியுது? விசாரிக்கிறது தேவையில்லை. தேவன் நம்மை விசாரிக்கிறவரா இருக்கிறார். மனிதனுடைய விசாரிப்பை தேடி நாடாதீர்கள். உலகபூர்வமான அன்பு. இவங்க என்ன கண்டுக்கவே மாட்டாங்க, கண்டுக்க வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியங்களை நீங்கள் செய்து விட்டு நீங்கள் போக ஆயத்தமா இருக்கும். இங்க வாக்குவாதம் வருது. அப்பொழுது பன்னீர் வரும் சீஷர் கூட்டத்தை வர வைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர்களை போல உங்களோட டாஸ்க கரெக்டா செய்யும். ஓட்டத்துல தெளிவா ஓடணும். அல்லேலூயா. எங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்ன? நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். அந்த ஓட்டம் கர்த்தர் கொடுத்த ஓட்டம், ஆவிக்குரிய ஓட்டம். அந்த ஓட்டத்துல ஓட நான் தரித்திருப்பேன். அல்லேலூயா. தேவையில்லாத வேலை, தேவையில்லாத பாரம், தேவையில்லாத நுகத்தை நான் சுமந்துக்க மாட்டேன். பேதுரு சொல்றாரு. அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. தேவையில்லாத ஒரு வாக்குவாதம் வருது சர்ச்சில். ஃபர்ஸ்ட் டைம் திருச்சபையில ஃபர்ஸ்ட் டைம் தேவையில்லாத ஒரு வாக்குவாதம். அப்போஸ்தலர்கள் இப்ப வந்து, சரி நாங்க பண்றோம், நாங்க பந்தி விசாரணை, உங்களை இதை விசாரிக்கணும், நான் விசாரிக்கிறேன். தம்பி, உன் வேலையை நீ பார். அல்லேலூயா. ஓட்டம் ஸ்லோவாயிடும். ஓட்டத்தை யாரும் ஸ்டாப் பண்ணல. கைகளை ஊத்தி சொல்லாமா? பேதுருடைய ஓட்டத்தை யாரும் ஸ்டாப் பண்ணாங்களா? யோவானுடைய ஓட்டத்தை யாரும் ஸ்டாப் பண்ணாங்க? யாக்கோபுடைய ஓட்டத்தை யாரும் ஸ்டாப் பண்ணாங்களா? கிடையாது. ஆனா வேகம் கம்மியாயிடும். கைகளை ஊத்தி சொல்லாமா? வேகம் கம்மியாக கூடாது. எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல நாங்க போட்டோம். வாக்குவாதம் வருகிற எந்த காரியமா இருந்தாலும் அதை நீங்க அகற்றி விட ஆயத்தமா இருக்கும். அல்லேலூயா. தேவையில்லாத பாரத்தை உங்க மேல போட்டு உங்க மேல இருக்கிற அழைப்பை நீங்க விட்டுறக்கூடாது. அது உங்களை ஸ்லோ டவுன் பண்ணும். கைகளை ஊத்த எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. உங்களுடைய ஓட்டத்தை ஸ்லோ பண்ற எந்த வாக்குவாதத்துக்குள்ளயும் இணங்காது, இதுக்குள்ள பிரவேசிக்காது. அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்திற்குரிய காரியங்களுக்குள்ள சிக்கிக்கொள்ளாது. அல்லேலூயா. எச்சரிக்கை. உங்களுக்கு நியமிக்கப்பட்ட காரியங்களை நீங்க செய்ய வேண்டும். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க அனைவருக்கும் கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்கு, ஜபம் பண்ணுகிறது, வேத வசனத்தை போதிகள் அனுதினமும் நீங்க எல்லாரும் தரித்திருக்கீங்க. எல்லாரும் ஊழியக்காரர்கள். வர இருக்கிற எழுப்புதலில் உங்கள் அனைவரையும் கர்த்தர் பயன்படுத்துவார். ஜப ஊழியத்தை செய்கிறது இல்லைன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பிரேயிங் ஃபார் ஆல் தி சர்ச்சஸ். ஸ்டார்ட் பிரேயிங் ஃபார் தி நேஷன். ஸ்டார்ட் பிரேயிங் ஃபார் ஆல் தி டினாமினேஷன்ஸ். ஸ்டார்ட் பிரேயிங் ஃபார் மீ. ஸ்டார்ட் பிரேயிங் ஃபார் தி ஃபெலோஷிப். ஸ்டார்ட் பிரேயிங் ஃபார் யுவர் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், லவ்ட் ஒன்ஸ். அனைவருக்காகவும் திறப்பில் நின்று சுவரை அடைக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டியது. ஒரு ஜப ஊழியத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. எனக்கு ஊழியமே செய்ய தெரியாது, ஜபுக்கே தெரியாது அவனுக்கு. அல்லேலூயா. Don't you know to pray? Intercede. Intercede for God. Sorry, intercede for man. அல்லேலூயா. யோவான் ஸ்தானனுடைய ஊழியம் அதான்பா. தகப்பனை பிள்ளைகள் இடத்திலும் பிள்ளைகளை தகப்பன் இடத்திலும் திருப்புகிற ஊழியம். செய்யாத. அல்லேலூயா. ஆமென். ஒப்புரவாகுதலின் ஊழியம். ஆமென். இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டவா? 10 மணி ஆயிடுச்சா? அப்போஸ்தலர் நடபடிகள் 16 நினைக்கிறேன். 15வது அதிகாரம் 36வது வருஷம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 36வது வருஷம். சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, இப்ப யாரு? பவுலும் பர்னபாவும் ஒன்னா தங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல ஊழியத்துல ஒன்னா ஓடுற ஆட்கள். அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லாமா? இப்ப பவுல் பர்னபாவை நோக்கி சொல்றாரு, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள
சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். சோ விதைச்ச எல்லா இடத்துலயும் போய் வளர்ந்திருக்கான்னு பார்க்கலாமா அப்படின்னு கூப்பிடுறார் பவுல். ஆவிக்குரிய இந்த ஹோலி ஸ்பிரிட் லீடிங்கோட அதை பண்றார். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும். பின்னாடி நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஒரு நிருபத்துல மார்க்கு என்பவன் பர்னபாவுடைய இனத்தான், ரிலேட்டிவ். பர்னபா சரி போலான்னு சொல்லிருக்கலாம், ஆனா மார்க் வரணும் கூட அப்படின்னு ஒரு நிபந்தனையை வைக்க. ஆனா பவுல் சொல்றாரு, அவன் பம்புலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது. புரியுதா? லோத்துடைய மீட்பர்கள் இவங்க வாக்குவாதத்தை கொண்டு வந்துருவாங்க பாருங்க. மார்க்கின் நிமித்தம் வாக்குவாதம் பாருங்க சகோதரர்கள் மத்தியில. அல்லேலூயா. சில நேரங்கள்ல சில மார்க்குகளை நம்ம என்ன பண்ணிடணும், அகற்ற வேண்டிய சூழ்நிலை வரும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இதுல பர்னபா பண்ணது தப்பா பவுல் பண்ணது தப்பான்னு நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கலாம். வேத வசனம் எப்படி இந்த காரியத்தை டீல் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. இந்த சண்டைக்கு அப்புறம், இந்த வாக்குவாதத்துக்கு அப்புறம் பர்னபாவோட பேரே இல்லை பைபிள். பேர் ஆமீன் சொல்லுவீங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை சொல்ற பவுல் அங்கே சிறந்து விளங்கி ஓட்டத்தை முடித்தேன் என்று 2 தீமோத்தேயுல சொல்றாரு. அல்லேலூயா. மேபி பர்னபா ஓட்டத்தை முடிக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா நல்லா கவனிங்க, பவுலோட பர்னபாவால ஓட முடியல சொல்லாம. பவுலே சில நேரங்கள்ல நோடு கூட ஓடின பவுல் 3 வாட்டி சுவிசேஷம் சொல்லுகிறதுக்கு எழுப்புகிறார். பவுலின் 3 பயணங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம சர்மன்ஸ் யூடியூப்ல இருக்கு. இந்த 2வது பயணம் நினைக்கிறேன். 2வது பயணத்திலேயே பர்னபாவால பவுலுக்கு ஏத்த மாதிரி ஓட முடியும். புரியுதா? உங்க ஓட்டத்தை தடை பண்ற அல்லது உங்க ஓட்டத்தை பாரப்படுத்துற வாக்குவாதத்தை கொண்டு வருகிற ஆட்கள் கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கணும். பாருங்க, இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்க உள்ள பாருங்க, பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்ருவுக்கு போனான். அல்லேலூயா. அந்த டைம்ல மார்க் அந்த ஊழியத்துக்கு வரணும்ன்ற அவசியம் கிடையாது. பவுல் தான் சொல்றாருப்பா, அவன் பிரிஞ்சு போனவன், வெயிட் பண்ணு, அவன் இப்ப வரக்கூடாது. அதுக்கப்புறம் பவுலே மார்க்க கூட்டிட்டு வாப்பா, அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தான், அவன் கூட்டிட்டு வாப்பான்னு தீமோத்தேயு சொல்றாரு. அல்லேலூயா அப்படின்னு சொல்லாமா? அவன் அவனை கர்த்தர் எப்போ மறுபடியும் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு அப்ப சேர்த்துருவாரு. அவனை சீக்கிரமா சேர்க்கணும்னு சொல்லி பர்னபாவே, நீ பவுலோடு ஓட வேண்டிய ஓட்டத்தை இழந்து போகாதே. லோத்தே, உன் மெய்ப்பர்கள் போடுற வாக்குவாதம், உனக்கு இருக்கிற உலகபூர்வமான செல்வாக்கை நீ காத்துக்கொள்ளணுன்றதுக்காக ஆபிரகாம் விட்டு பிரிச்சார். நல்ல சோதம் குமாரா கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் விட்டு பிரிச்சார். அல்லேலூயா. ஏற்றபடி ஓடு. இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாமே வாக்குவாதத்தை கொண்டு வந்து உலகபூர்வமான முட்கள் உன் வாழ்க்கையில வராதபடிக்கு பாரத்தை அகற்ற வேண்டும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நம்ம மற்றவர்களுக்கு பாரமாயிடக்கூடாது. அல்லேலூயா. 2வது காரியம், நமக்கு மேல யாரும் பாரத்தை சுமத்திடக்கூடாது. அல்லேலூயா. இல்லையே சொல்லாமே. 2யும் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா நம்ம செயல்படணும். பாவிக்குரிய ஓட்டம் திறமையா ஜெயமா முடியணும்னா பாரப்படுத்துகிற யாரையும் தள்ளுகிறவர்களா இருக்கும். நம்ம மத்தவங்களுக்கு பாரமா எடுக்கூடாது, ஓட்டத்தை விட்டுருவோம். கர்த்தர்களோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. சில நேரத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்றது நிமித்தம் விழுந்து போவோம், நம்ம ஓட்டத்துல இளைப்படைந்து விடும், தேவையில்லாத வாக்குவாதங்களுக்குள்ள போயிடுவோம். அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல 1 கொரிந்தியர் கர்த்தர் வாக்குவாதம் ரொம்ப ஆணித்தனமா பேசுறாரு. ஒருவேளை உங்க மத்தியில
ஒரு சகோதரர் மத்தியில உங்களுக்கு வாக்குவாதம் இருக்கு என்றால் இன்றைக்கே கலைந்து போட்டுருங்க. பேசுறதே ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களால பேச முடியலன்னா, அன்பா பேச முடியலன்னா விட்டுருங்க. பேச ஸ்டாப் பண்ணுங்க. கசப்பை எடுத்து கொடுங்க. அந்த யாதொரு கசப்பான வேரும் இருதயத்துக்குள்ள தோன்றக்கூடாது. அல்லேலூயா. இதுக்குள்ள தளர பண்ணிடும். உங்களுடைய கைகளை நெகிழ பண்ணிடும். வாசிங்க 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடு வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயத்தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயத்தீர்க்கப்படுவதாய் இருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களுக்கும் நியாய தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாதது எப்படி? கூடாது இருக்கிறது எப்படி? சொல்றாரு, நீ உனக்கும் அவனுக்கும் சகோதரர்களுக்குள்ள ஏதோ கேஸ் வழக்கு இருந்துச்சுன்னா அதை சர்ச்சிலே வச்சு முடி. கோர்ட்டு கொண்டு போகாத. நீ நிறைய சபைகள்ல இருக்கிற சண்டைகள், கமிட்டி சண்டைகள் கோர்ட்ல போய் முடியுது. இட் இஸ் நாட் அட் ஆல் a will of God. அட்வொகேட்டை கூப்பிடுறேன், கேஸ் போடுறேன், வரலையா விடு, இழந்து போ. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஜீவனுக்கு ஏற்ற வழக்குகள் அவர்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படிக்கு இதை சொல்லுகிறேன். சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரருடைய சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வசனத்தை தான் இந்த வசனத்தை படிக்கதான் இவ்வளவு தூரம் படிச்சேன். அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்ளுகிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறதில்லை? அல்லேலூயா, ஆமென். ஒரு வாய்க்கா தகராறுன்னு வச்சுக்கோ. 2 வயலு, 2 பேர் சகோதரர்கள். ஒருவனுக்கு ஒரு வயலு, இன்னொரு நடுவுல வாய்க்கா. இந்த வாய்க்கா இந்த சைடா அவன்தா இவன்தான் தெரியல. டாக்குமெண்ட்ல வாய்க்கா இவனுக்கு சொந்தம் இருக்கு, ஆனா பட்டால ஏதோ சம்திங் வாய்க்கா அவனுக்கு சொந்தம் இருக்கு. புரியுதா? இப்ப வாய்க்கா யாருது? இதுதான் வாய்க்கா தகர சண்டை. இந்த சண்டைய ஒருத்தர் பவுல் கேட்டு கோர்ட்டுக்கு போய் சண்டை போடுறீங்களே. நான் சொல்றேன், நீ ஏன் வாய்க்கால் அவன்கிட்ட கொடுத்துடக்கூடாது? அநியாயத்தைய நஷ்டத்தை சகிக்க மாட்டியே. ₹1 இழக்க மாட்டான். சகோதரனுக்கு ₹1 போயிடக்கூடாது. இவ்வளோ ஒரு வஞ்சனையான கிரீட் பீப்புள் ஆர் இன் சர்ச்சஸ். கொரிந்தியர் சபையில இருக்காங்க போல் சொல்றாரு. எப்ப கோர்ட்டுக்கு போறீங்க? எவ்வளவு அவலட்சணமான ஒரு காரியம். அவிசுவாசிகள் முன்னாடி இப்படி பண்றீங்களே, எவ்வளவு கேவலமான ஒரு காரியம். எத்தனை சபையில எனக்கு தெரியும், பாஸ்டர் சபை கமிட்டி மெம்பர்ஸ் மேல கேஸ் போட்டிருக்காங்க தெரியுமா? சபை மக்கள் பாஸ்டர் மேல கேஸ் போட்டிருக்காங்க தெரியுமா? சில சபைகள்ல நாங்க கேஸை வின் பண்ணிட்டோம், இந்த கேஸை வின் பண்ணிட்டோம், பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் எங்களுக்கு இருக்கு, நாங்க இந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டை யூஸ் பண்ணி சர்ச்சை காப்பாத்திட்டோம். God never needs a political background. God never needs any court. Hallelujah. God knows to make his church stand. பாதாள வாசல்களே சபையை மேற்கொள்ளாது, இந்த கோர்ட் கொடுக்கிற தீர்ப்பா மேற்கொள்ளும். கையில தலையிலே சொல்லாமா? ஆமென். உங்களோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோ உங்களுடைய எதையும் சபைக்குள்ள நீங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லேலூயா. நான் அட்வொகேட் கிட்ட பேசினேன், நான் போலீஸ் கிட்ட பேசினேன், நான் இது பேசினேன். நாட் ரெக்வயர்ட். நஷ்டம் வந்துருச்சா? செவி கொடுக்கலையா? கர்த்தருக்கு செவி கொடுக்காம நஷ்டம் வந்துருச்சுல, நஷ்டத்தோட போட்டோம், விடுங்க. அத வழக்க போட்டு
அவன் ஒரு சகோதரன், அவன் கிறிஸ்டியனா இருப்பான், அவன் மேல கேஸ போட்டு அவனை எப்படியாவது அவனை தெருவுக்கு இழுக்கணும். Don't do that. கசப்பான வேர் உனக்குள் எழும்பினா உன்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நீங்க ஓடாம சோர்ந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ள கசப்பு இருக்கு, உங்களுக்குள்ள கசப்பான வேர் இருக்கு, உங்களால ஓட முடியல. அல்லேலூயா. ஆவியான தெளிவா யாரிடமா பேசுகிறார் பாருங்க. ஏன் நான் இதுலயே சஸ்டெயின் பண்ணி நிக்கிறேன் பாருங்க. அல்லேலூயா. God is talking to you. உங்களுடைய கசப்பை நீங்க அகற்றாம உங்களால நகர முடியாது அந்த இடத்த விட்டு. அது உங்களை பாரப்படுத்திடும், உங்க கைகளை நெகிழ பண்ணும். ஆமென். உலகபூர்வமான சொத்தோ, தங்கச்சி அண்ணன் சண்டை, எனக்கு இந்த சொத்து, அம்மா அப்பா இறந்த பிறகுதான் தெரியும் இந்த சொத்து எனக்கு வேணும், அந்த சொந்த வீடு எனக்கு வேணும், அவங்க அம்மா செயின் எனக்கு வேணும், எங்க அப்பா வாட்சி எனக்கு வேணும். வா, என் தங்கச்சிக்கிட்ட இப்பவே எப்பவுமே சொல்லுவேன், எல்லாத்தையும் நீயே வச்சு எனக்கு ஒண்ணுமே வேணாம். கர்த்தர் என்ன நல்லா என்ன சம்பாதிக்க வைக்கிறாரு, கர்த்தர் எனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துறாரு, எல்லாத்தையும் சொந்த வீடு எங்க அம்மா அப்பாவுக்கு இருந்துச்சு, அதை நீயே வச்சுக்கோ, இது எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங். அல்லேலூயா. ஆமென். எதுவும் ஏசு போதுமே பாட்டு மட்டும் பாடக்கூடாது, செய்யணும். அல்லேலூயா. ஆமென். உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடாது. அதனாலதான் வழக்குகள்ல போய் சிக்கி கொள்றீங்க. அல்லேலூயா. ஆமென். இது வேஸ்ட் ஆயிடுச்சு, அது வேஸ்ட் ஆயிடுச்சு, வேஸ்ட் ஆச்சு, நஷ்டத்தை பொறுத்துக்கோங்க, விடுங்க, விடுங்க, வழக்கு போட்டு கொண்டு இருக்காதீங்க. அல்லேலூயா. 1 Corinthians 6ஆம் அதிகாரம், சாரி 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வருஷம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணி ஓட்டத்துல ஓடும்போது டிராப் இருக்கும். உனக்கு ஆசை, இந்த டிராப் எப்படி தெரியுமா வைப்பாங்க? எலிக்கு டிராப் எப்படி வைப்போம்? தேங்காவை நல்லா சுட்டா தேங்காய் வச்சா எலி வந்து மாட்டிக்கும். அப்படியே வைங்க டிராப்ப, விழுமா? தேங்காய் வைக்காம எலிய ஒரு எலி டிராப் வைங்க, மவுஸ் டிராப், விழாது. ஆனா நீங்க ஒரு சுட்ட தேங்காய் வைங்க, உள்ள வந்து மாட்டோம். கண்ணிய வைப்பான் பிசாசு. வா வா, பணம் தரேன், கார் தரேன், வா வா வா, உன்னை வழி விலக பண்ணிவிடும், உன் கால் மாட்டிக்கும். அல்லேலூயா. நீ மாட்டிப்ப, நீ குழியில விழுவ. அல்லேலூயா. நீ ஓடிட்டு இருக்க, நீ குழியில விழுந்தா என்ன ஆகும்? ஓட்டம் கம்மியாகும். அல்லேலூயா. இன்னைக்கு ஐஸ்வர்யவான், நீங்க பணக்காரரா இல்லாம இருந்திருக்கலாம், ஆனா பணக்காரன் ஆகணும்ன்ற ஆசை இருக்குல்ல, நீங்க சினிமா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆசை வந்துடும். நான் சொல்றேன், த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். இஃப் யூ see a movie, உங்களுக்கு பண ஆசை வரும். எந்த மூவியான பாருங்க, பண ஆசை வரலன்னா கேளுங்க, கண்டிப்பா பண ஆசை. இந்த ஹீரோ நடக்கிற ஸ்டைல், அவன் கார்ல வர்றது, இது அது எல்லாம் பார்க்கும்போது பண ஆசை வரும். நல்லா கவனிங்க, கத்து சொல்லுகிறார். பணக்காரன் ஆகணும்ன்ற ஆசை உனக்கு வந்தாலே நீ கண்ணியில சிக்கிக் கொள்ளுவ. அல்லேலூயா. இயேசுவினிடத்தில் ஒரு வாலிபன், பணக்கார வாலிபன் வந்து கேள்வி, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனா என்ன? அதுதான் ஓட்டத்தின் முடிவு இல்லையா? அந்த முடிவை நான் போய் அடையணும்னா என்ன செய்யணும் கே. இயேசு சொல்றாரு, உன் ஐஸ்வர்யத்தை எல்லாம் வித்துட்டு என்னை பின்பற்றி வான்றாரு. அல்லேலூயா. ஆனா வரமுள்ள பாருங்க, அந்த ஓட்டத்தை அவனால ஓட முடியல. அல்லேலூயா. துக்கமுகமா போறான். இன்னைக்கு உங்களுக்குள்ள சோர்வு, துக்கம், கவலை, கஷ்டம் ஏன் வருது? பிரபஞ்சத்தின் ஆசை, பிரபஞ்சத்திற்குரிய கவலை இவளை நெருக்குது. அந்த முள் தேவனுடைய வார்த்தை என்கிற விதையை நெருக்கி போடுது, ஓட்டத்தை அதை நெருக்குது. அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்லாமா? லோத்து அகற்றணும், உலகத்திற்குரிய ஆசையை அகற்றணும். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி விரும்புகிறவர்கள் சோதனையிலும் நிறைய சோதனையே வந்துகிட்டே இருக்கு. அவனவன் தன் இச்சையின்படி சோதிக்கப்படுறான். சோதனையில, கண்ணியில, மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதுமான பலவித இச்சைகளிலும் விழுறான். ஓடிட்டே இருக்க, தமால்னு விழுந்தினா என்ன ஆகும்? மூட்டை திருப்பியும் ஏஞ்சி ஓடலாம், ஆனா விழுந்துட்டியே. அல்லேலூயா. விழாத ஓட்டம். கர்த்தர்கிட்ட கேளுங்க,
ஏன் நான் எப்பவுமே கேட்பேன், விழாத ஓட்டம் விழுந்ததுலாம் போதும், எனக்கு விழாத ஓட்டம். அல்லேலூயா. எவ்வளோ வாட்டி விழுந்துட்டேன்பா, நிறைய வாட்டி, எல்லா விதத்துலயும் எல்லா பாகத்துலயும் விழுந்துட்டேன்பா. இனிமேல் நான் ஓட பாரப்படுத்தி என்னை விழத்துட்டான்பா பிசாசு. இனிமேல் நான் விழக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை விழாத ஒரு ஓட்டம்? இயேசுவை போல. இயேசு பாருங்க, நீங்க ஒரு இடத்துல விழுந்தாரா யோசிங்க. ஒரு இடம், ஒரு இடம், ஷோ மீ ஒன் பிளேஸ். ஒரு இடத்துல கூட விழல. இயேசுவின் பிள்ளையாகி நீயும் நானும் ஒரு இடத்துல கூட விழக்கூடாது. அல்லேலூயா. அது வேகத்தை கம்மி பண்ணி நீ அடைய வேண்டிய கோலை அடைய முடியாது, அடைய வேண்டிய சந்தோஷத்துக்குள்ள போக முடியாது. அல்லேலூயா. சிங்காசனம் உங்க கண்ணு முன்னாடி இருக்கு, இயேசுவை நோக்கி ஓடணும். அல்லேலூயா. ஆமென். விழுவார்கள். பணம், ஆசை, எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிற சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி. பாருங்க, நான் சொன்ன நேத்து விசுவாச ஓட்டம். இந்த விசுவாச ஓட்டத்தை தடை பண்ணி விசுவாசத்தை வழி விலகி பண்ணுகிறது என்ன? பண ஆசை. பணக்காரன் ஆகணும், ஐஸ்வர்யவான் ஆகணும்ன்ற ஆசை. நல்லா கெத்தா இருக்கணும், லக்ஸரி கார்ல போகணும். பண ஆசை, சுகபோகமாய் வாழ வேண்டும்ன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு அநேகருக்கு இருக்கு. கெத்தா இருக்கணும், பணக்காரனா இருக்கும். உன் தேவைக்கு கார் வாங்கிக்கோங்க, ஏசி வாங்கிக்கோங்க, ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கோங்க, என்ன வேணா வாங்கிக்கோங்க. தேவையை சந்திக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஆனால் ஆடம்பரத்தை விரும்பாதிருங்கள், சொகுசு வாழ்க்கை விரும்பாதீங்க. அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு வழுவி போக பண்ணிரும் பண ஆசை. அல்லேலூயா. எனக்கு தெரியும் எத்தனை ஊழியக்காரர்கள் பண ஆசையில விழுந்துட்டாங்க தெரியுமா? அல்லேலூயா. அவங்க நின்னு ப்ராஃபஸி சொன்னாங்கன்னா அவங்கள மாதிரி ப்ராஃபஸி சொல்ல யாருமே இருக்கணும். நின்னு வசனத்தை பேசினாங்கன்னா அவங்கள மாதிரி வசனத்தை எடுத்து பேசுறதுக்கு ஆள் கிடையாது. தொட்டானா அவ்வளவு டெலிவரன்ஸ் நடக்கும். உங்களுக்கு தெரியும், நான் பேர்லாம் சொல்ல விரும்பல, எத்தனை டினாமினேஷன் சார்ந்தவர்கள் இன்னைக்கு அவர்களால ஒரு அற்புதம் ஜெபம் பண்ணி ஒரு பிணையாளியை குணமாக்க முடியல. பணம் இருக்கு, அமெரிக்கால கிரீன் கார்டு இருக்கு, பிரேயர் டவர்ஸ் இருக்கு, ஆனா ஜெபம் பண்ண சுகமா வேண்டியது. அப்போ வரங்கள் கிரியை செஞ்சது, சுகம் பண்ணாங்க, வியாதிஸ்தர்கள் குணமானாங்க, ப்ராஃபஸி சொன்னாங்க, தேசத்தை குறிச்சுதான் கர்த்தர் அவங்களுக்கு ரிவீல் பண்ணாங்க. இன்னைக்கு எப்படி இருக்காங்க அவங்க? திங்க், கண்ணை திறந்து பார்த்தாலே தெரியுமே அன்னைக்கு எப்படி பாருங்க, இன்னைக்கு எப்படி பாருங்க. அவன் சும்மா ஒரு க்ரூசேடுன்னு போட்டு ஒரு மீட்டிங் நடத்திட்டு தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய பேர பிள்ளைகள் வந்து சில டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான், ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு, கிளம்புங்க எல்லாம். இன்னைக்கு வேடிக்கை தான் காட்டிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. நல்லா நீங்க கத்து சொல்லுகிற பண ஆசையில விழுந்தினா நீ விசுவாசத்தை விட்டு வெளியே போயிடுவேன். கொடுக்கப்பட்ட வரங்கள் பிடுங்கப்படும், கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களும் பிடுங்கப்படும். பணத்தை மட்டும் வச்சுட்டு இருப்பேன், அங்க பேர் மட்டும் இருக்கும், அதை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. தேவன் கர்த்தர் உன்னை விட்டு விலகி போனா. அல்லேலூயா. பண ஆசையில விழுந்து போகாதீங்க. பாருங்க எப்படி இன்னும் விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். வேதனை உருவ குத்திக்கிறானா இல்லையா? நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி, அல்லேலூயா, பின்னாடி போகாத, ஓடிட்டு இந்த சைடு, அல்லேலூயா, நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படிக்கு நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். கைகளை தள்ளல சொன்னாமே. தேவனுடைய மனுஷன் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி ஓடணும், விசுவாச ஓட்டத்தை ஓடணும். அல்லேலூயா. நித்திய ஜீவன், அதான் கோல். நித்திய ஜீவன் தான் கோல், அதான் விஷன், அதான் கோல், விஷன் இல்ல, கோல். அங்கதான் போனோம், நித்திய ஜீவன், பரலோகத்துக்கு போனோம், சிங்காசனத்துக்கு போனோம், கிரீடத்துக்கு போனோம். எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு கிரீடத்தை விட்டீங்கன்னா அப்புறம் ஓடினதே வேஸ்ட். அல்லேலூயா. நீதியின் கிரீடம் கொடுக்கப்படும். நல்ல போராட்டத்தை போராடு, ஓடு, விசுவாசத்தை காத்துக்கொள், நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்க. சொல்லாம எல்லாரும் ஒரு காரியத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க, நித்திய ஜீவனை சுகந்தரிப்பதற்காக. அல்லேலூயா. இயேசுவின் சிங்காசனத்தை பெற்றுக் கொள்வதற்காக, ஒரு இடத்திலிருந்து உண்மையும் உத்தமனான ஊழியக்காரனே என்று பெயர் பெறுகிறதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
அழைக்கப்படும் அழைப்பை தேடி ஓடுங்க. ஐஸ்வர்யத்தை தேடி ஓடாதீங்க. அநேக சாட்சிகள் முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அல்லேலூயா சொல்லாமா? இதோட நான் க்ளோஸ் பண்றேன். பட் ஐ வாண்ட் எவ்ரிபடி டு திங்க் அபவுட் யுவர் ரேஸ். நீங்க ஓடுகிற ஓட்டத்தை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருங்க. உலக பூர்வமான பாரம் உங்களை நெருக்க கூடாது. லோத்துவின் வாழ்க்கைய வாழணும்னு நினைச்சிடாதீங்க. கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள போகணும்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. சோதோம் குமாரா எங்க கிடைக்கும்? செழிப்பான தேசம் எங்க கிடைக்கும்? அங்க போய் உட்கார்ந்துடலாம்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. கம்ஃபர்டபுளா ஒரு இடத்துல உட்காராதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், நீ ஓடுகிற ஓட்டம் துரிதமா தெளிவா நித்திய ஜீவனை பற்றி கொண்டு எதற்காக அழைக்கப்பட்டாய் அதற்காக நீ ஓட வேண்டும். விமீஷா தூலாபாகாதாடா. அப்படியே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஆவின் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் பிரத்யட்சமாய் இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். எல்லா காளியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால எரியிட்டு வசனத்தை திருடுகிற பொல்லாத காகங்கள் இயேசுவின் நாமத்தினால எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தீபாலாஷா இளைப்பை இடைய பண்ணுகிற சோர்வடைய பண்ணுகிற எல்லா கிரியைகளும் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வார்த்தையின் வெளிச்சம் இதோ ஒவ்வொருடைய கண்கள் திறக்கப்பட்டு இதோ மகனே உன் கப்பலை லகுவாக்கு, மகளே உன் கப்பலை லகுவாக்கு, உன் ஓட்டம் வேகமா இருக்க வேண்டும். தேவை இல்லாத பாரங்களை சுமந்து கொண்டு இதோ நீ சிக்குண்டு விழாதே. எழும்பு, ஓடு. ரபே கேஷே கபலா லோ தாடா பாகா தாடா புரிமானா துரமானா கட 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 அவளக தருவா. வீணான வாக்குவாதங்களுக்கு நீ உட்படாதே. உன்னோடு கூட லோத்து இருக்கும் போது நீ பாரமா இருக்கிறாய். இதோ உனக்கு ஒரு பாரம் இருக்கிறது, அதை நீ அகற்ற வேண்டும். அந்த பாரம் உன்னை வாக்குவாதத்துக்குள் உன்னை தள்ளுகிறது, வழக்குகளுக்குள் உன்னை தள்ளுகிறது. அந்த பாரத்தின் பெயர், அந்த முட்களின் பெயர் ஐஸ்வர்ய கவலை, லௌகீக கவலை, லௌகீக ஐஸ்வர்யத்தின் கவலை. பேஷே பாரு ஆரினா துரமலாஷே லூபாரிமா கதுலி பாலா கதட கதட பாலா பாட கதடபா. ஓட்டத்தை திறம்பட ஓடு. ஆதி அப்போஸ்தலர்கள் இதோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல அவங்க ஓடினாங்களே, இதோ மற்ற வேலைகள் வந்திருக்கும் போதும் அதற்கு ஏற்ற நபர்களை அதற்கு நியமித்து விட்டு அவர்களுடைய ஓட்டத்தை ஓடினார்களே. அதே போல திருவசனத்தை போதிக்கவும் ஜபத்தில் தரித்திருக்கவும் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்கும்படியாய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஏவுகிறார். இதோ ஜபத்தில் தரித்திருக்கும்படியாக திருவசனத்தை எடுத்து போதிக்கிற ஊழியத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக லேபுராமா ஷே லுக்கமனா துராமா ஷடா கட 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 கட. கட்டின இருதயங்கள் உட்டைகிறது, சுத்திகரிப்பு, உன்னத சுத்திகரிப்பு உண்டாகிறது. ரிதேமா சுடரபலா லுபர சிக்கமனா துரமனா கட 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 கலபா. ஐஸ்வர்யவான்கள் ஆகுபடிக்கு விரும்புகிறவர்கள் பேராபா லாபா வீணான கண்ணிகளில் போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறார்கள். புரிந்து சபையில் பவுல் சொன்னது போல இதோ உங்களுக்குள்ளே வழக்குகள் இருக்கிறதே, இதோ நீங்கள் அநியாயத்தை சகித்து கொள்ளாமல் இருக்கிறீர்களே, நஷ்டத்தை சகித்து கொள்ள முடியல, பொறுத்து கொள்ள முடியல உங்களால. உலக பூர்வமான இழப்புகளை நீங்க ஏன் ஒரு பெரிசா பாக்குறீங்க? ஆவிக்குரிய காரியங்களை நீங்க இழந்து போகிறதை அந்த மாதிரி பாக்குறது இல்லையே என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ராதாலா ஷராபாலா ருபாலா ஷூராபாகாதாலாபா ருபாடா காடாதாடாபா திமானாமா ருபாலாபா. எத்தனை தடவை வாழ்க்கையில நீ காம்ப்ரமைஸ் பண்ணுகிறாய் மகளே, எத்தனை தடவை வாழ்க்கையில நீ காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாய் மகனே. கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். ராஷேகாலா ருத்தாலா ஷரகலபா வீணான உறவுகளை அகற்றி என்று கர்த்தர் சொல்லவில்லையா? வீணான உறவுகளை நீ அகற்ற வேண்டும். ஓட்டத்தை கம்மி பண்ற, சிரமப்படுத்துகிற காரியங்களை அகற்று. பர்னபா சில நேரங்கள்ல இனத்தானாகிய மார்க்குவை கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுவான். பவுலே, நீ ஓட வேண்டிய ஓட்டம் பெரிது, நீ ராஜாக்கள் முன்னாடி இதோ
புறஜாதிகள் முன்னாடி, இதோ ரோமர் முன்னாடி, ராயனுக்கு முன்னாடி நீ போய் சாட்சி சொல்லணும், சாட்சி சொல்லணும். இவனோடு போய் வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருக்காதே. ஓடு உன் ஓட்டத்தை, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளு. ருமுஷாடாபாலா, விசுவாசத்தை வழி விலக பண்ணுகிற ஐஸ்வர்யத்தை நோக்கி ஓடாதே. ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். நித்திய ஜீவனை நோக்கி ஓடு. ரிமுஷாமாரா ருத்துராமா உக்கராதுலாபாகதடபா. பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு அக்கினி இதோ உங்கள் மீது வந்து விழுகிறது. லாபுடா துரா கபாலா ஷடகபோலா ஷீமானா துராமானா துரகடகதடகதடபா. ஏதோ புதுமையை போல் காண்கிறாய். கர்த்தர் சொல்கிறது புதுமை அல்ல, இதனுடைய ஆவியானவர் உன்னோடு கூட நான் இடைப்படுகிறேன். I am touching you, I am touching you my daughter, I am touching you my son. Reka shurama தூலா ஷக்கா துராபாலாபா ருதுடுபுடுகதடபா. I see shoes. ஒரு புதிய ஓட்டத்தை ஓடும்படியான புதிய பாதரட்சைகளை கர்த்தர் கொடுத்துக்கிறார். சுவிசேஷத்திற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆயத்தம் என்னும் பாதரட்ச, ஆயத்தம் என்னும் பாதரட்ச சமாதானத்தை கூறி சுவிசேஷத்தை கூறுகிற நற்சாட்சி பண்ணுகிற ஒரு புதிய ஆயத்தம் என்னும் பாதரட்ச கைகளில் கொடுக்கிறது. தோ டா பாகாலா, அதை தொடுத்துக்கொள், அதை தொடுத்துக்கொள். அந்த பாதரட்சை தொடுத்துக்கொள். அந்த ஊழியத்தை நீ எடுத்து திறம்பெற உண்மையாய் செய். ரேகாமாலா சுரதேலே பாலாகாலாபா. வானங்கள் திறக்கப்படுகிறது, அக்கினி இறங்கி வருகிறது. தடை பண்ணுகிற பாரங்களை அகற்று. மாத்தாரா லுமாந்தாரா கூகாலா ஷெகதா நகராதலபா லிபாடாடாடா ரிபானா துரபலா ஷிகாடகதடகதடகதடபலகதரபலகதரபா. வானங்கள் திறகட்டும், வல்லமைகள் வல்லமைகள் வரட்டும். தேஸ்ரீமானாக்கால ஒரு புதிய அக்கினி, புதிய வல்லமை, புதிய பலன் இறங்கி வரட்டும். அந்த வேளையில சகல தடைகள் உடையட்டும், சகல தடைகள் உடையட்டும். I see train, புதிய தரிசனங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ரிபுஷா பாராபாலாபா. ஓடு, நேமிக்கப்பட்ட ஓட்டத்துல ஓடு. திறன்பட வாக்குவாதங்களை தள்ளு. கசப்பான வேர் எழும்பாதபடிக்கு அதை அகற்றி போடு. ரிபுலா பாராபா துலாமா நாதாடாபாரா பாகாதாடா பாகாதாடா பாகாதாபாடா. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். லேஷே பாகாரா பாகாதாடாபா. தடை பண்ணுகிற எந்த காரியத்திற்கும் நோ சொல்ல கிருபை தருவீராக. இந்த ஐக்கியத்தை நீர் ஆசீர்வதித்து, இதோ இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து கிருபைகளுக்காய் நன்றி. கிருபையை விட்டு வழி விலகி போகாதபடிக்கு, விருதாவாகாதபடிக்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு போதித்த கிருபைகளுக்காய் நன்றி. உபதேசத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இடைகளெல்லாம் உடையிட்டு தேவனே, துதி கன மகிமெல்லாம் தருகிறப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. கர்த்தர் புதுமையான காரியங்களை இன்னைக்கு பேசியிருக்காரு. ஓட்டத்துல பாரங்கள் இருக்காதபடிக்கு சரியாரு. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு ஃப்ரைடே, நாளைக்கு சாட்டர்டே சண்டே நமக்கு கிளாஸ் இருக்காது. மண்டே 9:25 எல்லாரும் ஜாயின் பண்ணிடுங்க, ஷார்ப்பா ஜாயின் பண்ணிடுங்க. சாட்டர்டே சண்டே நமக்கு ஜூம் மீட்டிங் இருக்காது. God bless you.